ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இது வந்து இன்னைக்கு காலையில எடுத்த வீடியோங்க. ஸோ இன்னைக்கு காலையில வந்து ஒரு 7:30 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் என்னோட வேலைகள் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம் வாங்க. இங்க வந்து என்னதான் வெயில் ஸ்டார்ட் ஆனாலும் குளிர் வந்து இருந்துட்டே தாங்க இருக்கு. வண்டியில போகும்போது தான் நல்லாவே குளிர் தெரியும். காலையில வந்து எனக்கு எப்படி டே ஸ்டார்ட் ஆகும்னா, காஃபில தாங்க ஸ்டார்ட் ஆகும். காஃபி குடிச்சா தான் அன்னைக்கு டேவே வந்து நல்லா போற மாரி இருக்கும். உங்களுக்கு எப்படின்னு சொல்லி சொல்லுங்க. காஃபி குடிச்சிட்டு இப்போ நம்ம எங்கே கிளம்ப போகிறோம்னா பக்கத்தில் இருக்க மார்க்கெட் தாங்க கிளம்ப போகிறோம். இங்கே வந்து மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து தாங்க பக்கத்தில் இருக்கிற கடைகளுக்கு வந்து எல்லாமே கொடுப்பாங்க. சின்ன சின்ன கடைகள் எல்லாமே வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு ரேட் வந்து அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் கடைக்கும் மார்க்கெட்டுக்கும். ஸோ வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நம்ம மார்க்கெட் போய் காய் வாங்கிட்டு வந்து வச்சுக்குவோம் ஒரு வாரத்துக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஹோல்சேல்லையும் கிடைக்கும். நம்ம நார்மலாக இப்போ 1 கேஜி அந்த மாதிரி வாங்குற மாதிரி ஒரு கட்டு கீரை கூட கொடுப்பாங்க. கீரை, புதினா, மல்லி எல்லாமே வந்துட்டு ஒரு ரூ. 10 கட்டு. ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு மாதிரி. ஆனால் ரொம்ப ரேட்டு போகாதுங்க. கட்டு ரூ. 20 வரைக்கும் போகும் மேக்ஸிமம். 25 அந்த மாதிரி போகும் அவ்வளோதான். இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மீன் மார்க்கெட் இருக்குது. மீன் மார்க்கெட்லேயும் வந்து ஏ டு இசட் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். சின்ன என்ன சொல்கிறது, பாறை மீன்லேருந்து சுறாலேருந்து எல்லாமே கிடைக்கும். இங்கே சனி ஞாயிறுனா வந்து கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா ஒர்க்குக்கு போகிறவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சனி ஞாயிறு தான் வந்து வாங்குவாங்க. இன்னைக்கு வந்து கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது. ஏன்னா வந்து நாளைக்கு சிவராத்திரிங்கிறதுனால இன்னைக்கு கூட்டம் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரே கடையில் தான் வாங்குவோம். அதுதான் வந்து நல்லாயிருக்கும். நம்மளுக்கும் ஒரே கடையில் வாங்கிட்டு இருந்தா தான். தேவையான காய்கறி எல்லாமே வாங்கியாச்சு. இன்னைக்கு வந்து வாரம் ஃபுல்லாக பரபரப்பாக போகும். இந்த சனி ஞாயிறு மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் அப்படியே ஸ்லோ மோஷனில் போகும். சண்டே சீக்கிரம் முடிகிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நம்மளுக்கு வந்து எல்லா வேலையும் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணலாம். இன்றைக்கி வந்து எனக்கு லீவ் கிடையாது. ஸ்கூல் இருக்குது. ஸோ 10:00 தான். அதுக்குள்ளே வந்து நான் இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் நான் வந்து முடிச்சாகணும். ஒரு வாரத்துக்கு வந்து தேவையானது வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் மிச்சம் இருந்தால் நம்ம அதை பேலன்ஸ் பண்ணி வாங்கிக்கணும். இது முடிச்சுட்டு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து வெந்தயக்கீரையில் வந்து சப்பாத்தி பண்ணியிருந்தேன். இது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எங்கள் வீட்டில் யாராவது கீரை சாப்பிடாம இருந்தாங்கன்னா, இல்லைனா உங்கள் குழந்தையாகட்டும் யாருக்கு வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துகிட்டு அது கூட வந்து 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ஓமம் வந்து நல்லா வாசமாக நல்லாயிருக்குங்க. அது கூட வந்து கொஞ்சம் ஜீரகத்தை வந்து தட்டி போட்டுக்கலாம். கீரையை வந்து நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா குட்டி குட்டியாக இருந்தால் தான் நம்மளுக்கு வேகிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இதுக்கிடையில் வந்து என் பையன் வந்து கூப்பிட்டான். என்னடான்னு பார்த்தா கையில் பெரிய சாக்லேட் வச்சுருந்தான். எப்போ யார் கூட போய் வாங்கி வச்சான்னு தெரியல. அவங்க தாத்தா கூடயா இல்லை அவங்க அப்பா கூடயான்ட்டு. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லி கொடுத்தான். இந்த மாதிரி சின்ன சின்ன சர்ப்ரைஸ்லாம் நம்ம அப்பப்போ என்ஜாய் பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெந்தயக்கீரை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்தி நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்திடாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க. பதமாக இருக்கணும். அப்போ தான் வந்து சப்பாத்தி சாஃப்டாக கிடைக்குங்க. கீரையை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பிணைஞ்சு எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணால் நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். நான் வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு மட்டும்தான் எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ ஸ்கூலுக்கு மட்டும் இந்த சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிட்டேன். வீட்டில் இருக்கவங்களுக்கு அப்புறமா அத்தை போட்டு கொடுத்துக்குவாங்க. நம்ம வந்து இப்போ சைட் டிஷ்ஷும் வந்து எதுவுமே தேவையில்லை. வெறும் ஊறுகாய் மட்டும் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பஞ்சாட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. ஸோ 10 மணிக்கு தான் லாகின். இன்றைக்கி நான் இங்கேயே வீட்லேயே 10 மணிக்கு தான் கிளம்புனேன். போயிட்டு கொஞ்சம் ஸ்கூலுக்கு போனோடனே கொஞ்சம் சின்ன மீட்டிங் இருக்குங்க. நான் இன்றைக்கி மேம் இன்னும் வரல. ஸோ நான் அங்கேருந்து தான் பேசிகிட்டு இருந்தோம். இந்த சாட்டர்டே ஒர்க் எப்படி போகும்னா, அப்கமிங் வீக்குக்கு வந்துட்டு இருக்கிற ஃபங்க்ஷனோ இல்லை செலிப்ரேஷனோ ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு தேவையான வேலைகள் எல்லாமே வந்து செஞ்சு வைப்போம். மேக்ஸிமம் வந்து கிராஃப்ட் ஒர்க் இருக்குங்க சாட்டர்டே. எனக்கு வந்து கிராஃப்ட் ஒர்க் செய்கிறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். See you next video. Bye.